வந்து அப்ரோச்சஸ் டு கரிக்குலம் எவாலுவேஷன். கரிக்குலம் எவாலுவேஷன் அப்படின்னா இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கலெக்டிங் டேட்டா இன் ஆர்டர் டு மேக் டெசிஷன்ஸ் அபவுட் த கரிக்குலம் இன் கொஸ்டின். கரிக்குலம் கேன் இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அதை சின்னா என்ன கரிக்குலம் எவாலுவேஷன்னா டேட்டாவை கலெக்ட் பண்ணுவோம் இன் ஆர்டர் டு மேக் ஒரு டெசிஷன்ஸை எடுக்கிறதுக்காக டேட்டா நம்ம கலெக்ட் பண்ணுவோம். கரிக்குலம் கேன் மீன் அ ஹோஸ்ட் ஆஃப் திங்ஸ். அதே மாதிரி கரிக்குலம் வந்து எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா கண்டென்ட் ஆஃப் அ பர்டிகுலர் சப்ஜெக்ட். இப்போ 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் அப்படி இருக்குன்னா அதை சொல்கிறது. அண்ட் இட் மே மீன் த என்டையர் ப்ரோக்ராம் ஆஃபர்ட் 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் சப்ஜெக்டை மட்டும் சொல்கிறது, இல்லைன்னா 8th ஸ்டாண்டர்டோட ஃபுல் சப்ஜெக்ட்ஸையும் சொல்கிறது. சப்ஜெக்டோட கண்டென்ட்டு, கரிக்குலம், கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எக்ஸட்ரா எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறது தான் அது அப்படின்னு சொல்கிறாங்க. Worthing and Sanders 1973 என்ன சொல்லியிருக்காருன்னா have defined evaluation as the determination of the worth of a thing. அவர் என்ன சொல்கிறாரு, இது வந்து worth of a thing, இது வந்து தேவைப்படுற ஒன்று. It includes obtaining information for use in judging the worth of a program. ஒரு ப்ரோக்ராமுடைய worth என்ன, இது 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 வந்து ஒத்து போகாதா, இது தேவைப்படுமா, இதோட ப்ரொசீஜர் என்ன, இந்த ப்ரோக்ராம் என்ன, ப்ராடக்ட் என்ன, அப்ஜெக்டிவ் என்ன, இதெல்லாம் வந்து வேர்தியா அப்படின்றத பார்க்குறது தான். அது பொட்டன்ஷியல் யூட்டிலிட்டி ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச்சஸ் இஸ் டிசைன் டு அட்டைன் ஸ்பெசிஃபிக். இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குதா ஃபார் எதை அட்டைன் பண்ணுறதுக்கு, இதை அப்ஜெக்டிவ்ஸை அடையிறதுக்கு, ஸ்பெசிஃபிக்கான அப்ஜெக்டிவ்ஸை அடையிறதுக்கு அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. ப்ரூஸ் டொக்கிமேன் 1979 அவர் என்ன டிசைன் பண்ணியிருக்காருன்னா ஹேஸ் டிஃபைன்ட் எவாலுவேஷன் அஸ் த மீன்ஸ் ஆஃப் டிட்டர்மினிங் வெதர் த ப்ரோக்ராம் இஸ் மீட்டிங் இட்ஸ் கோல். இந்த ப்ரோக்ராம் வந்து இந்த கோல்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணுதா, நம்ம ஒரு கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அந்த கோலுக்கு எது போயிட்டுருக்கா அப்படிங்கிறது, அதுக்கான மெஷர்ஸு, அந்த அவுட்கம்ஸ் ஆஃப் அ கிவன் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனல் இன்புட்ஸ் எல்லாத்தையும் அது வந்து நிவர்த்தி செய்தா அப்படிங்கிறத பார்க்குறாங்க. இல்லைன்னா ஒரு ப்ரீ ஸ்பெசிஃபைடு அவுட்கம்ஸ் நமக்கு கிடைக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது 4 அப்ரோச்சஸ் இருக்குது இதில். ஒன்று வந்து ஃபார்மேட்டிவ் அண்ட் சம்மேட்டிவ் எவாலுவேஷன், இன்னொன்று வந்து சயின்டிஃபிக் அப்ரோச், இன்னொன்று இன்ட்ரின்சிக், இன்னொன்று பே ஆஃப் அப்ரோச். அந்த 4 அப்ரோச்சும் ஒன்று நம்ம பார்க்கலாம். இதுதான் இந்த டாப்பிக்கு. இதில் வந்து ஃபார்மேட்டிவ் அண்ட் சம்மேட்டிவ் எவாலுவேஷன் அப்ரோச் அப்படிங்கும்போது ஃபார்மேட்டிவ்னாவே நமக்கு தெரியும் இல்லையா, அப்பப்போ நடத்துகிறது, அப்பப்போ டெஸ்ட் வைக்கிறது தான் ஃபார்மேட்டிவ். சம்மேட்டிவ்னாவே அப்படின்னாவே கூட்டல், எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு போய் ஆனுவல் எக்ஸாம் அந்த மாதிரி டேர்ம் எக்ஸாமை வந்து நம்ம எவாலுவேட் பண்ணுறது. அப்போ ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன் அப்படின்னும்போது when any activity or process gets developed gradually during the ongoing process at different stages, if systematic assessment is carried out, then it is called formative assessment. இப்போ ஆன்கோயிங் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. இப்போ நீங்கள் டீச் பண்ணிகிட்டே இருக்கீங்க, டீச் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, கிளாஸ் டெஸ்ட் வைப்பீங்க இல்லையா, இல்லை வீக்லி டெஸ்ட்டு, இல்லை டெய்லி டெஸ்ட்டு, இந்த மாதிரி நம்ம டெய்லி அப்பப்போ கொடுக்கறது ஆன்கோயிங் ப்ராசஸில் நடக்கிற ஒரு டெஸ்ட்டு தான், ஒரு எவாலுவேஷன் தான், ஒரு அசஸ்மெண்ட்டு தான் இது ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது. இந்த ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன் இஸ் of curriculum aims to improve an existing program based on the feedback. இப்போ ஒரு கிளாஸ் டெஸ்ட் வைக்கிறீங்க, கிளாஸ் டெஸ்ட்டில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பாடம் வந்து இந்த டாபிக் வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருக்கா புரியலையா. அப்படி புரிஞ்சிருந்துச்சு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னா நம்மளோட டீச்சிங் மெத்தடாலஜி ஓகே குட், இல்லைன்னா அதை மாற்றணும் அப்படிங்கிறத நம்ம கொண்டு போவோம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேறு விதமாக எப்படி புரிய வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஃபீட்பேக் மூலியமாக நம்ம வந்து இந்த எவாலுவேஷனை அப்டைன் பண்ணுறோம் அப்படின்றது தான். ஹென்ஸ் கரிக்குலம் டெவலப்பர்ஸ் மஸ்ட் பி ஃப்ரீக்வெண்ட்லி இன்வால்வ் வித் டீட்டெயில்ட் அண்ட் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் டு கைட் தெம் இன் த டெவலப்மெண்டல் ஃபேஸை. ஸோ இது வந்து டெவலப்மெண்டல் ஃபேஸு பார்த்திங்கன்னா இதில் என்ன பண்ணுறோம், இம்ப்ரூவ் பண்ணுறோம், ஓகே அடுத்தது கொண்டு போகலாம், இதுலேருந்து அடுத்தது அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறது. அப்போ அந்த டெவலப்மெண்ட் ஃபேஸுக்கு டீட்டெயில்டான ஒரு ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷனை நம்ம கொடுத்தா தான் அந்த
டெவலப்மெண்டல் ஃபேஸை நம்ம வந்து கைட் பண்ண முடியும், அது மாதிரி இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஆன் திஸ் பேசிஸ் இதை அடிப்படையாக கொண்டு எவாலுவேட்டர்ஸ் வந்து கேன் ரிவைஸ் த கரிக்குலம். இப்போ இந்த இதை வந்து அடிப்படையாக கொண்டு நம்ம எவாலுவேட்டர்ஸ் அந்த பேப்பர் திருத்துறவங்கள இல்லை கரிக்குலமை திருத்துறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கரிக்குலமை வேண்டாம், இதை நம்ம ரிவைஸ் பண்ணலாம். இது எல்லாரும் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே இவங்க எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிட்டாங்க, அப்போ செகண்ட் ஸ்டாண்டர்டில் இவங்களுக்கு இதை ரிவைஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு ப்ரோக்ராம்ஸை நம்ம கொடுக்கலாம், சப்ஜெக்ட்ஸை டாபிக்ஸை நம்ம லேர்ன் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். while it is developed before it can be implemented on a larger scale. ஸோ டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து என்ன பண்ணலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. ஃபார்மேட்டட் எவாலுவேஷன் கேன் அக்கர் அட் செவரல் ஸ்டேஜஸ். அது பல வகையான படிகளில் அது செலுத்தப்படும் டியூரிங் தி டெவலப்மெண்டல் ப்ராசஸ். ஸோ டெவலப்மெண்டல் ப்ராசஸில் ஏன்னா இது கரெக்டாக இல்லையா, கரெக்டான இதில் தான் நம்ம போகிறோமா, கரெக்டாக தான் சொல்லி கொடுத்துருக்கோமா, அது கரெக்டாக தான் புரியுதா, அந்த டாபிக் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்களா, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். அட் எனி ஸ்டேஜ் த வேலிடிட்டி ஆஃப் த கண்டென்ட் கேன் பி செக்டு. நீங்கள் எந்த ஸ்டேஜ்லனாலும் நீங்கள் ஒரு டாப்பிக்கை இல்லைனா பாதி டாபிக் நடத்திட்டு கூட நீங்கள் வந்து அதை செக் பண்ணி பார்க்கலாம், வெதர் த கண்டென்ட் வந்து டீச் பண்ணது கரெக்டாக வேலிடா, இந்த குழந்தைங்களுக்கு புரியுதா, வெதர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அச்சீவிங் த ஸ்டேட் கோல் ஆர் அப்ஜெக்டிவ், அந்த கோல் அப்ஜெக்டிவ் அவங்க கற்றுக்கிட்டாங்களா, புரிஞ்சிச்சா, பை கோயிங் த்ரூ தி கான்டென்ட். இஃப் நாட் தட் கான்டென்ட் குட் பி மாடிஃபைட். இப்போ அந்த கான்டென்ட்டே தேவையில்லை, அதை மாடிஃபை பண்ணணும், இதில் சில மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாக்கா அதை நம்ம மாற்றம் கொண்டு வரலாம். எப்போ அப்படின்னா ஃபீட்பேக் மூலியமாக ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் எவாலுவேஷனில். அதே மாதிரி சம்மேட்டிவ் அப்படிங்கும்போது சம்மேட்டிவ் எவாலுவேஷனில் அசஸ் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த கம்ப்ளீட் ப்ரோக்ராம். நான் சொன்னேன்னா முழுமையாக எல்லாம் ஓகே, ஓவராலாக அந்த கரிக்குலம் எப்படி இருக்குது இந்த சப்ஜெக்டில் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறது. ஆர் த கம்ப்ளீட் கரிக்குலம் ஆஃப் அ சப்ஜெக்ட். ஒரு சப்ஜெக்டோட கரிக்குலம் ஃபுல்லாகவே நம்ம இது ஓகே எஃபெக்டிவாக இருக்கா இல்லையான்றதை எவாலுவேட் பண்ணுறது தான். திஸ் டைப் ஆஃப் எவாலுவேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் எவிடன்ஸ் about summed effect of various components or units in the curriculum. இது வந்து எதெல்லாம் கொண்டது, யூனிட் வைஸ் கூட நீங்கள் வந்து அதை வந்து ரிவைஸ் பண்ணலாம். ஓகே, இதில் இது வந்து தப்பு, இது தேவையில்லை, அப்போது அதை மாற்றலாம். அண்ட் ஹென்ஸ் இட் டிரைவ்ஸ் இட்ஸ் நேம்ஸ் ஃப்ரம் இட். ஸோ இதுலேருந்து நம்ம அதோட பேரை வந்து நம்ம கொண்டு வரது, இந்த டாப்பிக்கை நம்ம கொண்டு வரலாம், யூனிட்டை கொண்டு வரலாம், இந்த யூனிட்டை நம்ம எடுத்துடலாம் அப்படிங்கிறதான். The people involved in the curriculum process can include how successfully the curriculum has worked. எவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த கரிக்குலம் வந்து வேலை செஞ்சுருக்கு இந்த கரிக்குலம் ப்ராசஸில் அப்படிங்கிறத நம்ம மக்கள் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். சின்ஸ் summative assessment is carried out at the end of the curriculum activity எல்லாமே முடிஞ்ச பிறகு கடைசியில் நடக்கிறது தான் ஆனுவல் எக்ஸாம், டேர்ம் எக்ஸாம். ஸோ எண்ட் ஆஃப் த அகாடமிக் இயரில் எடுக்கிறது. அதே மாதிரி தான் எண்ட் ஆஃப் த கரிக்குலம் ஆக்டிவிட்டி நமக்கு வந்து அது எப்போ இந்த சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் எவாலுவேஷனை நம்ம நடத்துவோம் இல்லையா. ஷுட் நாட் பி கன்ஸ்ட்ரக்டட் அஸ் அட் ஒன் டைம் அஃபேர் ஒன்லி. அது ஒன் டைமாக மட்டுமே இருக்க வேண்டாம், அது நிறைய தடவையும் நீங்கள் கண்டக்ட் பண்ணலாம். இட் கேன் அக்கர் அட் த எண்ட் ஆஃப் த சம் கரிக்குலர் யூனிட் பிளான்ஸ்க்கு அப்புறம் ஒரு யூனிட்டை முடிச்சிட்டிங்களா, அதுக்கப்புறமேட்டு கூட நீங்கள் எவாலுவேட் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி ஃபுல்லாக நீங்கள் வெயிட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஃபுல் கரிக்குலமையும் ஃபுல் யூனிட்ஸையும் 5 யூனிட் இருக்குது இல்லையா, அந்த 5 யூனிட்ஸையும் கவர் பண்ணி முடிச்சுட்டு தான் நீங்கள் எவாலுவேட் பண்ணணுன்னு இல்லை, ஒரு யூனிட்டாக கூட நீங்கள் எவாலுவேட் பண்ணி நீங்கள் சொல்லலாம். அதுலேயும் சம்மேட்டிவ் எவாலுவேஷன்றது இருக்குது. சம்மேட்டிவ் எவாலுவேஷன் could also be planned at certain points during the curriculum development process. அதே மாதிரி சர்டைன் பாயிண்டில் கூட நீங்கள் உடனே பிளான் பண்ணி அதை என்ன பண்ணலாம், இந்த வளர்ச்சிக்கு இந்த கரிக்குலம் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம கொண்டு போகலாம். டெஸ்ட் ஆர் கேர்ஃபுல்லி டிசைன் ஃபார் த அட்டைன்மெண்ட் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ். டெஸ்ட்டெல்லாம் எதுக்காக கண்டக்ட் பண்ணுறோம், அந்த அப்ஜெக்டிவ்ஸை நீங்கள் சொன்ன இல்லையா, இன்றைக்கி இதை தான் கற்றுக்க போகிறாங்கன்ற அந்த அப்ஜெக்டிவை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான். டீச்சர்ஸ் ரியாக்ஷன்ஸ் ஆர் அசஸ்டட். டீச்சர்ஸோட ரியாக்ஷன்ஸையும் நம்ம அசஸ் பண்ணோம். ஃபார்மலி த்ரூ கேர்ஃபுல்லி ப்ரிப்பேர்ட் சர்வேஸ் கொண்டு போய் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதில் டீச்சர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னுலாம் அப்பப்போ கேட்பாங்க இல்லையா, ஸோ அதுவும் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அசஸ்டட் த்ரூ டெஸ்ட் அட் தி எண்ட் ஆஃப் தி கோர்ஸ் ஆர் அட் தி எண்ட் ஆஃப் தி இயர். ஸ்டூடெண்ட்ஸும்
ஸ்டூடெண்ட்ஸும் இதெல்லாம் கற்றுக்காங்களா இல்லையான்றதை நம்ம அசஸ் பண்ணி பார்க்கணும் இல்லையா. அட் த எண்ட் ஆஃப் த கோர்ஸும் பண்ணலாம், இல்லை அட் த எண்ட் ஆஃப் த இயரும் நீங்கள் வந்து அசஸ் பண்ணலாம். அதுக்கு பேர் தான் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டு, எவாலுவேஷன்றது. ஸோ சயின்டிஃபிக் அண்ட் ஹியூமனிஸ்டிக் அப்ரோச்சஸ் அடுத்த அப்ரோச். இது மொதல் அப்ரோச் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுக்கு அடுத்தது சயின்டிஃபிக் அண்ட் ஹியூமனிஸ்டிக் அப்ரோச். அ சயின்டிஃபிக் அப்ரோச் advocates experimentation and humanistic approach does not have faith in experimentation. சயின்டிஃபிக் அப்ரோச்சுன்ற போது அதை ஆராய்ச்சி பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறது தான். ஆனால் ஹியூமனிஸ்டிக் அப்ரோச்சுன்றது அப்படி அந்த ஆராய்ச்சி பண்ணி தான் கண்டுபிடிக்கணுங்கிற அந்த நம்பிக்கையில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சயின்டிஃபிக் அப்ரோச் ஆல் எஃபர்ட்ஸ் ஆர் ஃபோக்கஸ்ட் ஆன் தி லேர்னர்ஸ். சயின்டிஃபிக் அப்ரோச்சில் எல்லா ஃபோக்கஸுமே யாரை சார்ந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேர்னர்ஸோடைய ஃபோக்கஸில் தான் இருக்குது. ஸோ லேர்னர்ஸ் தான் எல்லாமே அவங்க செய்யணும், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் இன் டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸ் ஆர் கம்பேர்ட் பை வே ஆஃப் டெஸ்ட் ஸ்கோர்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்டோட அச்சீவ்மெண்ட்டை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், எப்படி கம்பேர் பண்ணுவோம், அவங்களுக்கு வைக்கிற டெஸ்ட்டோட ஸ்கோர்ஸ், அந்த மார்க்ஸை வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம். குவான்டிடேட்டிவ் மெஷர்ஸ் ஆர் அடாப்டட் ஃபார் data collection and statistical tools are employed for data analysis. குவான்டிடேட்டிவ் மெஷர்ஸ் நம்ம எடுக்கணும் டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கோ, இல்லை வந்து அது தரமாக இருக்கும் அப்படின்றது தான். ஓகே, தரமானதை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். எத்தனை எண்ணிக்கைகளில் இருக்குது அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். அப்புறம் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸையும் நம்ம வந்து இதில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதான். ஹியூமனிஸ்டிக் அப்ரோச்சுன்றது என்னது? இஸ் ஆன் த அதர் ஹேண்ட் end of the evaluation continue. அதாவது எவாலுவேஷன்லாம் முடிஞ்ச கடைசியில் நடத்துகிறது தான் ஹியூமனிஸ்டிக் அப்ரோச். ஹியூமனிஸ்டிக் அப்ரோச்சில் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆர் அன்அக்செப்டபிள். எக்ஸ்பெரிமெண்ட்ஸுங்கிறத அவங்க அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. தே அட்வொகேட் கேஸ் ஸ்டடீஸ். அவங்க கேஸ் ஸ்டடீஸை தான் அவங்க வலியுறுத்துகிறாங்க. ஹியூமனிஸ்டிக் would study a curriculum already in place and not one imposed by the evaluator. ஹியூமனிஸ்டிக் ஸ்டடிங்கிறது ஏற்கனவே இருக்கிற ஒரு கரிக்குலமாக இருக்கும். அது வந்து எவாலுவேட்டர்னால் இம்போஸ் பண்ணதாக இருக்காது அப்படிங்கிறதான். த கரிக்குலம் இஸ் டு பி சீன் த்ரூ தி ஐஸ் ஆஃப் தி டெவலப்பர்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸ். பெனிஃபிட்ஸ் ஆர் டு பி டிஸ்கிரைப் நாட் ரெடியூஸ் டு அ குவாலிட்டி. தரம் வந்து அதில் குறையவே கூடாது அப்படிங்கிறாங்க. அது டெவலப்பர்ஸ் அண்ட் கிளைண்ட்ஸோடைய இது இருக்குது. சரி, கரிக்குலம் டெவலப் பண்ணுறாங்க, அதோட கிளைண்ட்ஸ் யார்? ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அண்ட் த ஸ்கூல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ அவங்க பெனிஃபிட் அடைகிறாங்களா இல்லையா, அவங்களோட தரம் உயர்ந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறது தான். ஹியூமனிஸ்டிக் அப்ரோச்சில் டேட்டாஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணி பேசிக்காக எம்ப்ளாயீஸோட அப்சர்வேஷன், இன்டர்வியூஸ், பர்சனல் மீட்டிங்ஸ், டிஸ்கஷன்ஸ் வித் பார்ட்டிசிபெண்ட்ஸ், இந்த மாதிரி மக்கள்கிட்டருந்து ஃபீட்பேக் கேட்குறது தான் ஆக்சுவலாக. அதில் வந்து வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், ஒரு இன்டர்வியூஸாக இருக்கலாம், அதிலெல்லாம் நடக்குது இல்லையா, அதுதான் ஹியூமனிஸ்டிக் அப்ரோச். இன்டர்வியூஸில் என்ன பண்ணுறாங்க? 1-to-1 இன்டர்வியூ எடுக்கிறாங்க, இல்லை group to 1 இன்டர்வியூஸ் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ஹியூமனிஸ்டிக் அப்ரோச் அப்படின்றது தான். However, curriculum evaluators tend to adopt a middle approach. curriculum evaluatorsன்றவங்க அவங்கள வந்து ஜஸ்ட் மிடில் அப்ரோச் தான். அவங்க டைரக்ட் ஹியூமன் டு ஹியூமன் இல்லை. இன் அதர் வேர்ட்ஸ், சயின்டிஃபிக் அப்ரோச் இன் கரிக்குலம் எவாலுவேஷன் அலாங் வித் யூஸிங் அப்சர்வேஷன்ஸ், இன்டர்வியூஸ், அதெல்லாம் ரேட்டிங் ஸ்கேல்ஸ், இது எல்லாமே அதில் நடக்காது. அடுத்தது என்னது? இன்ட்ரின்சிக் ரேட்டிங் ஸ்கேல்ஸ் எல்லாமே நடக்குது. அடுத்தது இன்ட்ரின்சிக் அப்ரோச். இன்ட்ரின்சிக் அப்ரோச்ன்ற போது இஸ் யூஸ்டு டு அசஸ் த ஓவரால் குவாலிட்டி. அங்கே எப்படி சொல்கிறாங்க இல்லையா, ஸோ இதில் வந்து ஸ்பெசிஃபிக்கான குவாலிட்டி சொல்கிறாங்க, இங்கே ஓவராலாக இருக்கிற குவாலிட்டி ஆஃப் அ கரிக்குலமில் இருக்கிற தரம், அதை பற்றி சொல்கிறது. திஸ் இன்வால்வ்ஸ் லுக்கிங் அட் த வேரியஸ் காம்பனன்ட்ஸ் ஆஃப் கரிக்குலம். எதை வச்சுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியஸ் காம்பனன்ட்ஸ் போது ஸ்கோப்பு, சீக்வன்ஸ், ஆர்டிகுலேஷன், பேலன்ஸு அண்ட் அதர் ஆஸ்பெக்ட்ஸ், இதிலெல்லாம் எல்லாத்துலேயுமே மொத்தமாக அது வந்து குவாலிட்டியில் அது வந்து அசஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான். அதர் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கரிக்குலம் டெவலப்மெண்ட் ஆர் ஆல்சோ அசஸ் மீன்ஸ் எக்ஸாமினிங் த டீச்சிங் மெத்தட்ஸை நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்க்குறது, கண்டென்ட்டை நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்க்குறது, லேர்னிங் எக்ஸ்பீரியன்சஸ், அனுபவங்களை, அதில் இருக்கிற பாடங்களை, அதே மாதிரி எப்படி நடத்துகிறாங்க, அதோட மெத்தட்ஸு, இது எல்லாம் கூட நம்ம என்ன பண்ணணும்,
அசஸ் பண்ணும் கரிக்குலம் டெவலப்மெண்ட்டில். திஸ் இன்வால்வ்ஸ் இப்போ இதுக்கு என்ன பண்ணணும், டேட்டாவை கலெக்ட் பண்ணணும். குவான்டிடேட்டிவாக இருக்கா குவாலிட்டேட்டிவாக இருக்கான்னு பார்க்கணும். அது செக் பண்ணும். இவ்வளோ பெரிய டெக்ஸ்ட் புக் இருக்குது, நாங்கள் பெரிய டெக்ஸ்ட் புக் படிக்கிறோம் பிஎடுக்கு அப்படின்னு சொல்கிறதுல இல்லை. அது எவ்வளவு பெருசாக இருக்குது அப்படிங்கிறது அதையும் நம்ம வந்து பார்க்கணும். அதே மாதிரி தரம் வாய்ந்ததாக இருக்கா, இதிலேருந்து படிக்கிறதுனால அவங்களுக்கு நிறையா பெனிஃபிட் கிடைக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இதில் அசஸ் பண்ணணும். As such, most evaluators normally approach evaluation with some of the characteristics of the intrinsic. Most of the curriculum evaluator எந்த அப்ரோச்சை பயன்படுத்தி பண்ணுவாங்கன்னா இன்ட்ரின்சிக் அப்ரோச்சை வச்சு தான் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறாங்க. The evaluators merely answer the question. இவங்க வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுறாங்கன்னா, how good is the curriculum, கரிக்குலம் எவ்வளவு நல்லதாக இருக்கிறது அப்படிங்கிறது. இன்ஸ்டெட் ஆஃப் எவாலுவேட்டிங் இட் ஆன் க்ரைட்டீரியா வச்சு இது இப்படி எவாலுவேட் பண்ணி இதுக்கு இவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம், இதுக்கு இவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலான்னு நம்ம கொடுக்குறத விட அதை வந்து எவ்வளவு நல்லா இருக்குது இந்த கரிக்குலம்ன்றதை பார்க்குறது தான் அப்படின்றாங்க. அடுத்தது மைக்கேல் ஸ்கெவன்ஸ் கிட்டிஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்டடிங் அண்ட் ஆக்ட்ஸ் டு எக்ஸ்பிளைன் இன்ட்ரின்சிக் எவாலுவேஷன். An individual would study an acts by examining the following aspects: design of the bed, material used, the weight distribution. அதாவது இந்த சைட்ஸ்லலாம் எக்ஸாம்பிள் ஒரு இதை ஸ்டடி பண்ணுறாங்க அப்படின்னா, ஆக்ட்ஸ் அப்படிங்கிறது ஸ்டடி பண்ணுறாங்கன்னா அது எந்த ஆஸ்பெக்ட்ஸில் அவங்க இது பண்ணுவாங்க, எக்ஸாமின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதை எப்படி டிசைன் பண்ணுறாங்க, அப்புறம் அந்த என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு அருவாவே இருக்குது, அந்த அருவாவை எப்படி வந்து நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க, என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்க, அயன் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை சில்வர்லேயே செய்கிறீங்களா, இதோட வெயிட் எவ்வளவு, அளவு வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் போடுறாங்க அயனுக்கெல்லாம், அதோட ஷேப் என்ன, அதோட ஃபிட் ஆகுமா. பீப்புள் அஷ்யூம் தட் அன் ஆக்ட்ஸ் ஆஃப் சச் டைமென்ஷன்ஸ், ஆக்ஸ் எடுத்து ஒரு மரத்தை வெட்ட முடியுமா அப்படிங்கிறது, இல்லை ஒரு செடியை தான் வெட்ட முடியுமா அப்படிங்கிறத மாதிரி அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுவாங்க. பட் தே டு நாட் ட்ரை இட் டைரெக்டாக போய் இது வெட்டுதான் இல்லையான்னு பாருங்கன்னு சொல்லுவாங்களா, இல்லை. இன்ட்ரின்சிக் எவாலுவேஷன்றதை தான் யூஸ் பண்ணுறாங்க. எவாலுவேஷன் ஆஃப் கரிக்குலர் எம்ப்ளாய்ஸ் தட் எவாலுவேட்டர் ஸ்டடி த கண்டென்ட், இட்ஸ் சீக்வன்ஸ், ஆர்கனைசேஷன், அக்யூரசி, லேர்னிங் எக்ஸ்பீரியன்சஸ் ப்ரொவைடட் எக்ஸெட்ரா. இப்போ இந்த இன்ட்ரின்சிக் எவாலுவேஷன்றது இப்படி தான் நடக்கும். இதில் என்ன சப்ஜெக்ட் கண்டென்ட் யூஸ் பண்ணுறாங்க, கண்டென்ட் வந்து வரிசைப்படுத்தி இருக்கா, சீக்வன்ஸாக இருக்கா, இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்களா, இதில் அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷன் இருக்கா, இல்லை சும்மா சொல்கிறாங்களா, இதனுடைய கற்றல் அனுபவங்கள் என்ன, அதை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களா, இதெல்லாம் ஒன்று சேர்ந்தது தான் இன்ட்ரின்சிக் அப்ரோச். அடுத்தது பே ஆஃப் அப்ரோச். பே ஆஃப் அப்ரோச்னும் போது பே ஆஃப் எவாலுவேஷன் அக்கர்ஸ் when the effects of the delivered curriculum are examined and its worth has been established. அதாவது ஏற்கனவே கரிக்குலமை கொண்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க, அதை வந்து பரீட்சை பார்க்குறாங்க. பரீட்சை பார்த்து அது வேர்தியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்க. இதுதான் பே ஆஃப் அப்படிங்கிறது. ஏற்கனவே பே பண்ணிட்டாங்க, அந்த கரிக்குலமை கொண்டு போய் கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் அதை எக்ஸாமின் பண்ணுறது தான் பே ஆஃப்ன்றது. த எஃபெக்ட்ஸ் ஆஃப் த கரிக்குலம் ஆன் லேர்னர்ஸ் கேன் பி டிட்டர்மைன் சின்ஸ் த எவாலுவேஷன் இன்வால்வ்ஸ் ஜட்ஜ்மெண்ட் பேஸ்ட் ஆன் ப்ரீ டெஸ்ட். ஸோ இதை எப்படி எவாலுவேட் பண்ணுவாங்க, ப்ரீ டெஸ்ட் வைக்கலாம், இல்லை போஸ்ட் டெஸ்ட் ஸ்கோர்ஸ் வைக்கலாம், இல்லை எக்ஸ்பெரிமெண்ட் குரூப் டெஸ்ட் வைக்கலாம், கண்ட்ரோல் குரூப் டெஸ்ட் வைக்கலாம், இல்லை அதர் பேராமீட்டர்ஸ் வேறு ஏதாவது வச்சு அவங்கள எவாலுவேட் பண்ணலாம். அப்படி ப்ரீ டெஸ்ட்னால் நடத்துறதுக்கு முன்னாடியே ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. இப்போ நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில் எல்லாமே நடத்துனீங்க அப்படின்னா ப்ரீ டெஸ்ட்டுங்கிறது உண்டு. ஏன்னா ப்ரீவியஸ்லி அவங்க என்ன லேர்ன் பண்ணியிருக்காங்க, அதில் அந்த நாலேஜ் என்ன அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இல்லை படித்து முடிச்சுட்டு ஒரு டாப்பிக்கை சொல்லி முடிச்சுட்டு அதில் டெஸ்ட் வைப்பாங்க, குரூப் டெஸ்ட் வைப்பாங்க. இது மாதிரி நிறைய டெஸ்ட் வச்சு ஏன்னா எல்லாமே நடத்தி முடிச்சாச்சு இல்லையா, கரிக்குலமை இம்ப்ளிமெண்ட் பண்ணி முடித்த பிறகு வரது தானே இந்த பே ஆஃப் அப்ரோச்ன்றது. அதனால் அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் இட்ஸ் எஃபெக்ட்ஸ் கேன் பி எக்ஸாமின்ட். ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் வச்சு நம்ம எக்ஸாமின் பண்ணணுன்றது இல்லை, அவங்களுக்கு அப்புறமேட்டு டீச்சர்ஸையும் நீங்கள் எவாலுவேட் பண்ணலாம், பேரண்ட்ஸ் கிட்ட கேட்கலாம், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் கிட்ட கேட்கலாம். அப்படி கேட்கும்போது இந்த சப்ஜெக்ட் எதுக்காக, இவ்வளோ புக்ஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சில பேரண்ட்ஸ். வந்து இவ்வளோ ஏன் என் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறீங்க, அப்போ அந்த பிள்ளைங்களால் அதை படிக்க முடியலன்னு அர்த்தம். அந்த மாதிரியெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. திஸ் அலவுஸ் evaluators to measure the attainment of objectives by learners which intrinsic evaluators cannot gauge.
ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து நம்மளோட அப்ஜெக்டிவ்ஸை அட்டைன் பண்ணாங்களா இல்லையா லேர்னர்ஸுன்றதை நம்ம குறிக்கிறது. ஏன்னா டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க இல்லையா. இது வந்து எங்கே இல்லைன்னா இன்ட்ரின்சிக் எவாலுவேட்டர்ஸ்ட்டே இல்லை அப்படிங்கிறது தான். இன் பே ஆஃப் அப்ரோச் கிளியர் எவாலுவேஷன் க்ரைட்டீரியா ஆர் செட் ஃப்ரம் தி அவுட் செட். ஒரு கிளியரான ஒரு எவாலுவேஷன்றது இங்கே செட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதாங்க. நார்மலி எவாலுவேட்டர்ஸ் லுக் அட் தி இம்பேக்ட் ஆஃப் த கரிக்குலம் ஆன் இட்ஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஒரு கரிக்குலம் ஒரு இம்பேக்டை கொடுக்குது அப்படின்னா அவங்க யார் இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னும் போது டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இல்லையா. ஸோ அவங்களையும் அதில் கருத்தில் கொண்டு போவாங்க. விச் இன்க்ளூட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். This approach to evaluation is among the most popular in education. இந்த அப்ரோச்ன்றது தான் ரொம்ப பாப்புலராக யூஸ் பண்ணுறது. சில ப்ராடக்ட்லாம் சொல்லுவாங்க இது ரொம்ப பாப்புலர், இதை நீங்கள் வாங்கிக்கோங்க, இதுதான் ரொம்ப மோஸ்ட் பாப்புலர். நிறைய மொபைலில் நீங்கள் போட்டிங்கனாவே மோஸ்ட் பாப்புலர் யார் எதை யூஸ் பண்ணுறா, வாங்கியிருக்கா அப்படிங்கிறது மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பிகாஸ் ஆஃப் த கிளியர் க்ரைட்டீரியா இதில் இருக்கிறதுனால விச் மேக் டேட்டா கலெக்ஷன் ஸ்மூத் அண்ட் எஃபிஷியன்ட். இது ஸ்மூத்தாகவும் இருக்கும், எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த பே ஆஃப்ன்ற இந்த எவாலுவேஷன் அப்ரோச் மெத்தடை தான் இவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான். இதோட அந்த டாபிக் முடிஞ்சது. அடுத்த 4th டாபிக், நீட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கரிக்குலம் எவாலுவேஷன். என்னையா பொழுதுனிக்கோ கரிக்குலம் எவாலுவேஷன்றீங்க. கரிக்குலமை டெவலப் பண்ண சொன்னீங்க, இப்போ எவாலுவேட் பண்ண சொல்கிறீங்க. அது எதுக்காக முக்கியத்துவம் கொடுக்குது, என்ன தேவை இதுக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இதில் சொல்கிறாங்க. There are several parties or stakeholders interested in the process and results of curriculum evaluation. பார்த்திங்கன்னா நிறைய பார்ட்டிஸ், ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாமே இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஓகே, கரிக்குலம் எவாலுவேஷனோட எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுல அதோடைய விளைவுகள், ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும். பேரண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க ரொம்ப முக்கியம். பேரண்ட்ஸ் எப்படி அதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னாவே பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். ஸோ இதில் வந்து ஆர் இன்ட்ரெஸ்டட் பிகாஸ் தே வாண்ட் டு பி அஷ்யூர்ட் தட் their children are being provided with a sound effective education. சமச்சீர் கல்வி அதுக்கப்புறம் கொண்டு வந்தாங்க இல்லையா. இங்கே வந்து சில பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, இந்த எவ்வளவு அது நாலேஜை கொடுக்குது குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறதுனால அது எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது இந்த கல்வி அப்படிங்கிறதுக்கு இந்த புக்கு, இந்த கரிக்குலம் அப்படின்னு பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஆர்வமாக அதில் இருக்காங்க. அது மாதிரி டீச்சர்ஸும் இதில் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. பிகாஸ் தே வாண்ட் டு நோ வாட் தே ஆர் teaching in the classroom will effectively help them cover the standards and achieve the results that parents and administration are expecting. டீச்சர்ஸ் அதை தானே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. என் குழந்தை இவ்வளோ படிச்சிருக்கு, இவ்வளோ எஃபெக்டிவ், இவ்வளோ நாலேஜ் வளர்ந்துருக்கு, இது எல்லாமே டீச்சர்ஸோட இதில் தான் இருக்குது. அப்போ டீச்சர்ஸ் வந்து பேரண்ட்ஸையும் அவங்க கன்வின்ஸ் பண்ணும், ரிசல்ட்ஸை கொடுத்து அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷனையும் அவங்க வந்து கன்வின்ஸ் பண்ணும். ஸோ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன், டீச்சர்ஸ் மேலே இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் அதிகம். அதனால் அவங்களும் வந்து இந்த கரிக்குலமில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க, அவங்களுக்கும் அது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்ரல் பப்ளிக் எப்படி இருக்காங்க, இந்த சிபிஎஸ்சி சமச்சீர் கல்வி வந்த உடனே எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இல்லையா. அதே மாதிரி ஜென்ரல் பப்ளிக்கோட ஒப்பீனியனும் நமக்கு இங்கே தேவைப்படுது. So interested because they need to be sure that their local schools are doing their best to provide solid and effective educational program for the children in the area. So அந்த ஏரியாவில் இருக்கிற இந்த சில்ட்ரன்ஸு, இந்த லோக்கல் ஸ்கூல்ஸில் இருக்க சில்ட்ரன்ஸ் எல்லாம் நல்லா படிச்சிருக்காங்க, இவ்வளோ மார்க் வாங்குறாங்க, பர்சன்டேஜ் இந்த ஸ்கூல் இவ்வளோ கொடுத்துருக்கு, 100% ரிசல்ட் கொடுத்துருக்குன்னும் போது இந்த பப்ளிக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ அவங்களும் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. அடுத்தது அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸும் அப்படி தான். எதனால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கன்னா, தே நீட் ஃபீட்பேக் ஆன் த எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் த கரிக்குலர் டெசிஷன்ஸ். ஓகே, நான் இந்த கரிக்குலர் சூஸ் பண்ணியிருக்கேன், இந்த டெக்ஸ்ட் புக் சூஸ் பண்ணியிருக்கேன், அது எவ்வளோ பெஸ்ட்டாக வந்திருக்கு அப்படிங்கிறத அட்மினிஸ்ட்ரேட்டரும் பார்க்குறாங்க, அவங்களுக்கும் அந்த ஃபீட்பேக் கிடைக்குது. ஸோ தே ஆர் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட். Curriculum publishers are interested because they can use the data and feedback from a curriculum evaluation to derive changes and upgrades in the materials they provide. ஸோ கரிக்குலம் பப்ளிஷர்ஸ்ன்றவங்க அவங்களும் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கிற டேட்டா, அவங்களுக்கு கிடைக்கிற ஃபீட்பேக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பப்ளிஷர்ஸ்க்கும் ஒரே சந்தோஷம், ஒரே சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டோம், அப்போ இவங்க இன்னும் நல்லா படிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பர்பஸ் ஆஃப் கரிக்குலம் எவாலுவேஷன். பர்பஸ் என்ன?
education prepares future generation to take their டியூ பிளேஸ் இந்த சொசைட்டி இல்லையா. ஒரு கல்வி அப்படிங்கிறது நம்மளுடைய ஃப்யூச்சர் ஜென்ரேஷன், நம் குழந்தைங்களுடைய ஃப்யூச்சரை வந்து குறிக்கிறது இல்லையா. அவங்க படிக்கும்போது அதில் சமுதாயத்தினுடைய வளர்ச்சியும் அங்கே இருக்குது. அப்போ அது தேவை. அது இட் பிகம்ஸ் எசென்ஷியல் that substandard educational goals, materials and methods of instructions are not retained but updated in consonance with the advances in social, cultural and scientific field. Hence arises need for curriculum evaluations. ஸோ கரிக்குலம் எவாலுவேஷன்றது அவங்களுடைய கோல் என்ன, மெட்டீரியல்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, மெத்தட்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் விட இந்த சமூகத்துக்கும் கல்ச்சருக்கும் இந்த சயின்டிஃபிக் ஃபீல்டுக்கும் என்ன செய்கிறாங்க. இப்போ பாம் தயாரிக்கிறாங்க, அந்த பாம் என்ன பண்ணுறாங்க, அது எதுக்காக தயாரிக்கப்படுது, என்ன பர்பஸ்க்காக, ஒரு ரோடு போடுறதுக்காக, ஒரு மேம்பாலம் கட்டுறதுக்காக. இப்போது அதுக்கு எல்லாத்துக்கும் ஆராய்ச்சி வந்து எவ்வளோ அழகாக எல்லாமே சமூகத்துக்கு எவ்வளவு நல்லதை கொடுக்குறது, எதை தீமை கொடுக்கறது, இதெல்லாம் கூட இருக்கிறதுனால இந்த கரிக்குலம் எவாலுவேஷன்றது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க, தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. யூசஸ் ஆஃப் கரிக்குலம் எவாலுவேஷன். கரிக்குலம் எவாலுவேஷனோட யூசஸ் என்ன, இதனால் என்ன நடக்குது. ரிசல்ட்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் எஃபெக்டிங் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த கரிக்குலம் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ். கரிக்குலம் ப்ரோக்ராம்லேயும் மெட்டீரியல்ஸ்லேயும் இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படுத்துறதுக்கு இது உதவியாக இருக்குது. அதுக்கப்புறம் கரிக்குலம் எவல்யூஷன் ரிசல்ட்ஸ் ஷுட் சர்வ் அஸ் அ பேசிஸ் ஃபார் டிட்டர்மினிங் if and when appropriate educational change should be made. எப்போ என்ன சேஞ்சஸ் நம்ம யூஸ் பண்ணணும், இதுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதையும் இங்கே நம்ம பார்க்கலாம். Cronbach mentions 3 ways in which curriculum evaluation would be help us. இவர் வந்து 3 வழிகளை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் கோர்ஸோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக, ஃபார் மேக்கிங் டெசிஷன்ஸ் அபவுட் லேர்னர்ஸ் வந்து இதில் முடிவு எடுக்கிறதுக்காகவும் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. டு டிசைட் வெதர் இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். இங்கேயும் அதே தான் சொல்கிறாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்குது, எந்த மெத்தடில் அவங்க டீச் பண்ணுறாங்க, அது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா இல்லையா, சேஞ்ச் தேவையா, இது அங்கே குறிக்கிறது. மேக்கிங் டெசிஷன்ஸ் அபவுட் லேர்னர்ஸ்ன்னும் போது டு டிசைட் ஆன் த என்ட்ரி குவாலிஃபிகேஷன் அண்ட் பிஹேவியர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு என்ன இந்த குவாலிஃபிகேஷனில் 12th முடித்தாதான் அவங்களால ஹையர் காலேஜஸ்க்கு போக முடியும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு என்ட்ரி குவாலிஃபிகேஷன்றது தேவை. அண்ட் பிஹேவியர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்வும் மாற்றங்கள் ஏற்படுத்தும். இதை வந்து நம்ம எதில் யூஸ் பண்ணலாம், மேக் யூஸ் ஆஃப் தி கரிக்குலம். ஜட்ஜிங் பீப்புள் மீட் merit to group them for instruction and also acquaint them with progress and deficiencies while they are making use of the curriculum. அது மாதிரி பீப்புள் மெரிட் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோட மெரிட், அவங்க குரூப்ஸ் கூட எப்படி போகிறாங்க, அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி கொடுக்குறாங்க, எப்படி ப்ராக்ரஸ் இருக்கா, இல்லை இதில் டெஃபிஷியன்சி இருக்கா, முன்னேற்றம் இருக்கா, இல்லை அதில் பின்தங்கி போகிறாங்களா, இதெல்லாம் கூட இதில் பார்க்குறதுக்கு இந்த உதவியாக இருக்குது. அடுத்து 3 சொல்லியிருக்காரு இல்லையா. அந்த தேர்டு வந்து ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெகுலேஷன்ஸ். அட்மினிஸ்ட்ரேஷனும் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்குரிய ரெகுலேஷன்ஸையும் இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. டு ஜட்ஜ் ஹவு குட் த ஸ்கூல் சிஸ்டம், ஒரு ஸ்கூலுடைய சிஸ்டம் வந்து எவ்வளவு நல்லா செயல்படுது அப்படிங்கிறத பார்க்குறது. அதே மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் டீச்சர்ஸும் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே கொண்டு வரோம். இதுதான் அந்த டாபிக்கு. இதோடு அது முடிஞ்சிருச்சு. அடுத்தது 5th டாபிக் வந்து எவாலுவேஷன் ஃபேஸஸ். எவாலுவேஷன் ஃபேஸ் அப்படிங்கும்போது அதில் எப்படிலாம் எவாலுவேட் பண்ணலாம், இதுக்கு என்னென்ன ஃபேஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிளானிங் ஃபேஸ். ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்ற வரல வடிவேல, அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணணும். ஸோ பிளானிங் ஃபேஸு. அதில் வந்து நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் ஃபேஸு, இன்னொன்று ப்ராடக்ட் ஃபேஸு. இந்த பிளானிங் ஃபேஸில் நம்ம என்ன பார்ப்போம்னா, சிச்சுவேஷன் அனாலிசிஸ், சிச்சுவேஷனை எப்படி அனலைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு, இதை எப்படி நம்ம கொண்டு போகிறது, அப்ஜெக்டிவ் ஸ்பெசிஃபிகேஷன், அதே மாதிரி ப்ரீ ரிக்வெஸ்ட், அதே மாதிரி செலெக்ஷன் ஆர் டெவலப்மெண்ட் ஆஃப் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், டிலினேஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸுடைய வரையறை என்ன. அடுத்தது ப்ரிப்பரேஷன் ஆஃப் டைம் ஷெட்யூல், எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, டைம் இந்த சப்ஜெக்ட்டுக்கு 40 மினிட்ஸ்ன்னு கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைம் ஷெட்யூல் எப்படி கரிக்குலம் எவாலுவேஷனுக்கு. ப்ராசஸ் ஃபேஸ் என்ன, ப்ராடக்ட் ஃபேஸ் என்ன. எவாலுவேஷன் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். இது எப்படியா எவாலுவேஷன்றது இப்படியே முடிஞ்சிருமா, இந்த வருஷத்தோ இந்த புக்கு சேஞ்ச் பண்ணிட்டோம் அதோட முடிஞ்சிருச்சு, இதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கான்னு பார்க்குறோம் அவ்வளோதான் அப்படின்னு இருக்க முடியுமா. அடுத்த வருஷத்துக்கும் நம்ம அதை மாற்றணும் அப்படின்னா அதை எவாலுவேட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அது கண்டினியூஸ் ப்ராசஸ். அண்டர்டேக்கன் த்ரூ த டியூரேஷன் ஆஃப் தி ஆக்டிவிட்டி. தேர் ஆர் டிப்பிக்கலி
series of temporary ends in a continuous cycle. ஸோ இது வந்து கண்டினியூஸான சைக்கிள் தான். அது டெம்பரவரி எண்டு இருக்கும், பட் ஆனால் கண்டினியூஸாக நடந்துட்டு தான் இருக்கும். அந்த ஆக்டிவிட்டியோ இல்லை இந்த பர்டிகுலர் எக்ஸாமோ இது எதுனாலும் அந்த கண்டினியூஸாக எவாலுவேஷன்றது நடந்துகிட்டே தான் இருக்கும். இதில் பிளானிங் ஃபேஸுன்றது தான் இனிஷியலான ஃபேஸு. முதல் அதுதான் ஸ்டார்ட் பண்ணும் எவாலுவேஷனில். டேக்ஸ் பிளேஸ் ப்ரையர் டு ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன். ஆக்சுவலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நடக்கிறது தான் அந்த இனிஷியல் ஃபேஸ், பிளானிங் ஃபேஸுங்கிறது. அண்ட் இன்வால்வ்ஸ் decisions about what course of action will be taken and towards what ends. ஸோ என்ன டைப் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன், எப்படி நம்ம வந்து இந்த கோர்ஸை ஆக்ஷனுக்கு கொண்டு வர்றது, அதே மாதிரி டுவர்ட்ஸ் எண்டு வரைக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுக்குறாங்க. ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் எப்படி போகும் அப்படிங்கிறதான் சிம்பிளாக. அடுத்தது ப்ராசஸ்ன்றதில் சிச்சுவேஷன் அனாலிசிஸ்ன்னும் போது அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் டு அனலைஸ் த சிச்சுவேஷனை அனலைஸ் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது தான். ப்ரெசென்ட்லி எக்ஸிஸ்ட் இன் ஆர்டர் டு எஸ்டாப்ளிஷ் த பேராமீட்டர் ஆஃப் த எஃபர்ட். நீங்கள் எவ்வளவு முயற்சி எடுத்திருக்கீங்க, எஃபர்ட் எவ்வளோ எடுத்திருக்கீங்க, அதுக்கு அந்த இதுக்கு தகுந்த மாதிரியான சிச்சுவேஷனை அவங்க பார்ப்பாங்க, அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. This step includes activities such as the collection of background information and assessment of existing constraints. ஸோ இந்த ஸ்டெப் என்ன பண்ணுது, பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் அவங்க கலெக்ட் பண்ணுறது, இல்லை அசஸ் பண்ணுறது, ஏற்கனவே இருக்கிறத அவங்க அசஸ் பண்ணி பார்க்குறது. ஃபார் அ டீச்சர் திஸ் மே இன்வால்வ் எக்ஸாமினேஷன் ஆஃப் த cumulative records of his or her students in order to get. ஸோ ஒரு டீச்சருக்கு இது எல்லாமே ஒரு எக்ஸாமின் பண்ணி பார்க்கணுன்னா அவங்க cumulative recordsனால் ஃபஸ்ட்டு இந்த ஆக்டிவிட்டி வச்சேன், அதில் இந்த பர்ஃபார்மன்ஸ், இந்த ஸ்டூடெண்ட் இப்படி பண்ணியிருக்காங்க, இவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்தது கிளாஸ் டெஸ்ட் வச்சேன், ஓரல் டெஸ்ட் வச்சேன், அதில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கியூமுலேட்டிவாக பார்க்குறது. ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இதுலேருந்து நமக்கு கிடைக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் தியர் எபிலிட்டிஸ். ஸோ அவங்களால கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் நல்லா பண்ணியிருப்பாங்க, ஆனால் கரிக்குலரில் இருக்காது, இல்லை கரிக்குலரில் நல்லா பண்ணியிருப்பாங்க, கோகரிக்குலரில் எக்ஸ்ட்ரா கரிக்குலரில் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து கியூமுலேட்டிவ் அனாலிசிஸ்ன்னு சொல்கிறது. ஆஃப்டர் த பேராமீட்டர்ஸ் ஹேவ் பீன் எஸ்டாப்ளிஷ், more realistic goals and objectives can be formulated. பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணி அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கணும். அந்த கோல்ஸ் எல்லாத்தையுமே, அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபார்முலேட் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அப்ஜெக்டிவ்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. கோல்ஸ் ஆர் ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் பர்பஸ் ஆர் டிசையர்ட் அவுட்கம்ஸ் அண்ட் நாட் ஆஸ் சச் டிரெக்ட்லி மெஷரபிள். கோல்ஸ் அப்படிங்கும் போது அது ஜென்ரலான ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கலாம், அதோட தேவைகள் என்ன அப்படிங்கிறத சொல்லலாம். இல்லை அப்படின்னா அதோட அவுட்கம் என்ன, அந்த டிசைர்டு அவுட்கம்ஸ் பற்றி இருக்கலாம் கோலுங்கிறது. ஆனால் வந்து டைரெக்டாக மெஷர் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஈச் கோல் மஸ்ட் பி டிரான்ஸ்லேட்டட். ஒவ்வொரு கோலையுமே டிரான்ஸ்லேட் பண்ணி காமிக்கணும். ஒன் இல்லைனா மோர் ஸ்பெசிஃபிக் அப்ஜெக்டிவ்ஸை கொண்டதாக இருக்கணும். ஒரு டாபிக் அப்படின்னா எடுத்துட்டிங்கன்னா அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா அடிஷன் ஆஃப் 2 நம்பர்ஸில் என்னென்ன கற்றுத்தர போகிறீங்க, எப்படி கற்றுத்தர போகிறீங்க அப்படிங்கிறதுல நிறைய சப்டாபிக்ஸையும் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அடுத்தது thus objectives are specific statements of what is to be accomplished and how well and are expressed in terms of quantifiable measurable outcomes. அப்போ அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஸ்டேட்மெண்ட், இதுதான் அப்படின்றத நீங்கள் கொண்டு கரெக்டாக சொல்கிறது. அதே மாதிரி எப்படி எவ்வளோ நல்லா வந்து அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண போகிறீங்க, அது குவான்டிஃபையபிளாக எத்தனை நம்பர்ஸில் இருக்குது, இல்லை மெஷரபிள் அவுட்கம்ஸா அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லணும். அப்ஜெக்டிவ்ஸ் மே பி ப்ராசஸ் ஆர் ப்ராடக்ட் ஓரியன்ட். அப்ஜெக்டிவ்ஸுங்கிறது ப்ராசஸ் ஓரியன்டாகவும் இருக்கலாம், ப்ராடக்ட் ஓரியன்டாகவும் இருக்கலாம். அப்ஜெக்டிவ்ஸ் வெதர் இன்ஸ்ட்ரக்ஷனல் ஆர் ப்ரோக்ராம் அப்ஜெக்டிவ்ஸ் ஃப்ரம் த foundation of all subsequent evaluation activities, and therefore it is critical that they themselves be evaluated in terms of relevance, measurability, significance and technical accuracy. அந்த அப்ஜெக்டிவ்ஸுங்கிறது ஒரு ப்ராசஸ் இல்லைன்னா ப்ராடக்ட்னு சொன்னாங்க. அதை ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனல் ஆர் இல்லைன்னா ப்ரோக்ராம் அப்ஜெக்டிவ்ஸ், அதாவது டீச் பண்ண போகிற டாப்பிக்கை பற்றி சொல்கிறது, இல்லை ஒரு ப்ரோக்ராம் ஃபுல் சப்ஜெக்ட், இல்லை ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறீங்க, ஒரு செமினார் கண்டக்ட் பண்ணுறீங்க, அதோட அப்ஜெக்டிவ்ஸாக இருக்கலாம்.
இது எல்லாத்தையுமே கொண்டு ஆல் சப்சிக்வெண்ட் எவாலுவேஷன் ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம். இது சைமல்டேனியஸாக நம்ம ஆக்டிவிட்டீஸும் கொடுப்போம், அதோட எவாலுவேஷனாக இருக்கலாம். எவாலுவேட்டட் தெம்செல்ஸ், அவங்களே செல்ஃப் எவாலுவேட் பண்ணியிருக்கலாம். எப்படி செல்ஃப் எவாலுவேட் பண்ணுவாங்க அப்படின்னா, அதோட ரிலவன்சி எப்படி இருக்குது, மெஷரபிளாக சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கா, அதுக்கப்புறம் டெக்னிக்கல் அக்யூரசி எல்லாம் கரெக்டாக இருக்கா, அப்படி வச்சும் அவங்களே வந்து எவாலுவேட் பண்ணிக்க முடியும். ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் ப்ரீரிக்விசைட்ஸ் அப்படின்னும் போது, in most cases specification of a given set of instructional objectives is based on assumption. இந்த மோஸ்ட் கேசஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸுங்கிறது அசம்ஷனில் தான் கொடுக்குறாங்க. that students have already acquired a certain skills and knowledges. இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே ஏற்கனவே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரியும். அந்த ஸ்கில்ஸை வச்சு தான் அசம்ஷனில் தான் அவங்க வந்து அப்ஜெக்டிவ்ஸுங்கிறத க்ரியேட் பண்ணுறாங்க. த அஷ்யூம்டு பிஹேவியர்ஸ் ஆர் ரெஃபர் டு அஸ் ப்ரீரிக்வசைட். அஷ்யூம்டு பிஹேவியர்ஸ் அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே வந்து அனலைஸ் பண்ண தெரியும் அவங்களுக்கு அப்படின்னா, அந்த ஸ்கில்ஸ் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னும் போது அது அஷ்யூம்டு பிஹேவியர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த அஷ்யூம் பிஹேவியர்ஸ் தான் ப்ரீரிக்வசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆர் என்ட்ரி பிஹேவியர், இல்லைனா என்ட்ரி பிஹேவியர்ன்றதை அதை சொல்கிறாங்க. அசஸ்மெண்ட் ஆஃப் என்ட்ரி பிஹேவியர் இஸ் ஸ்பெசிஃபிக்கலி இம்பார்ட்டண்ட் அட் தி பிகினிங் ஆஃப் எனி இன்ஸ்ட்ரக்ஷனல் யூனிட். எந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் யூனிட்டாக இருந்தாலும் சரி, இது என்ட்ரி பிஹேவியர்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது செலெக்ஷன் ஆர் டெவலப்மெண்ட் ஆஃப் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு எதாவது டெவலப்மெண்ட் இல்லைனா இதுதான் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறது. கலெக்ஷன் ஆஃப் டேட்டா டு டிட்டர்மைன் த டிகிரி ஆஃப் அச்சீவ்மெண்ட் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் ரெக்வயர்ஸ் குட் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை. நல்ல மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நமக்கு தேவை. அப்போ தான் அதை நம்ம ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணுறோன்னா அதை பற்றி ஈஸியாக நம்ம பார்க்குறதுக்கோ இல்லை நம்மளோட கோல் அப்ஜெக்டிவ்ஸை அடையிறதுக்கோ இது உதவி செய்யும். இஃப் அ ஸ்டாண்டர்டைஸ்ட் டூல் இஸ் அவைலபிள் இட் குட் பி மேட் யூஸ் ஆஃப். ஏற்கனவே ஒரு ஸ்டாண்டர்டைஸாக ஒரு டூல் இருக்குது, அந்த டூலை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் அதர்வைஸ் வி ஹாவ் டு டெவலப் அண்ட் அப்ராப்ரியேட் டூல். இல்லையா, நீங்கள் ஒரு டூலை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள் புதுசாக. டெவலப்மெண்ட் ஆஃப் அ குட் இன்ஸ்ட்ருமெண்ட் டேக்ஸ் அ கன்சிடரபிள் டைம், எஃபர்ட் அண்ட் ஸ்கில். அது இப்போ குட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்கில் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா, குட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நமக்கு இருந்துச்சுன்னா நம்மளோட டைமு, நம்மளோட எஃபர்ட்டு, நம்மளோட ஸ்கில் இது எல்லாமே கூட ஈஸியாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது டிலினேஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ், வரைமுறை. The strategies are generally approaches to promoting one or more objectives. ஸ்ட்ராட்டஜிஸுங்கும்போது ஒன் ஆர் மோர் அப்ஜெக்டிவ்ஸை நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. தேர் மேபி இப்போ ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்கன்னு பிக் பாஸ்லலாம் சொல்லுவாங்க, இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அவன் வின் பண்ணிட்டான், இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அவங்க அதை பண்ணிட்டாங்க. அப்போ அதில் ஒன் ஆர் மோர் அப்ஜெக்டிவ்ஸை இதுதான் அவனோட கோலு, இவங்களை வந்து இந்த டீம்லேருந்து பிரிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க கோலு, அதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான். தேர் மேபி இன்ஸ்ட்ரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ், கரிக்குலம் ஸ்ட்ராட்டஜிஸ். இதில் இன்ஸ்ட்ரக்ஷனில் நடத்தும் போது நம்ம சில ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி கரிக்குலத்துலேயும் சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஈச் ஸ்ட்ராட்டஜி என்டைல்ஸ் அ நம்பர் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிலையும் நம்பர் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் நமக்கு இருக்குது. நம்ம டீச் பண்ணும்போதே ஆக்டிவிட்டீஸ் கொடுத்தே டீச் பண்ணலாம். அதே போல் கரிக்குலம்லேயும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. தேர் ஆர் நோ number of strategies to choose from strategies before evaluation is conducted. evaluation conduct பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ஆக்டிவிட்டீஸ் strategies நம்ம வந்து கொடுக்கலாம், சூஸ் பண்ணலாம். include task analysis, review of concepts, sequencing, provisions of feedback and practice. ஸோ இதெல்லாம் டாஸ்க்கு கொடுத்து இந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுங்கள், இதை அனலைஸ் பண்ணுங்கள், ரிவ்யூ பண்ணுங்கள், சீக்வென்ஸ் பண்ணுங்கள், வரிசைப்படுத்துங்க, ஃபீட்பேக் கொடுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து ஸ்ட்ராட்டஜிஸில் ஒன்று. ப்ரிப்பரேஷன் ஆஃப் டைம் ஷெட்யூலை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க? ப்ரிப்பரேஷன் ஆஃப் ரியலிஸ்டிக் டைம் ஷெட்யூல் இஸ் இம்பார்ட்டன்ட். ரியலிஸ்டிக்கான டைம் ஷெட்யூல்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் டைப்ஸ் ஆஃப் எவாலுவேஷன். எல்லா டைப்ஸ் ஆஃப் எவாலுவேஷனுக்கும் இந்த டைமுக்குள்ளே இதை முடிங்க அப்படின்றது கொடுக்கறது தான் ரொம்ப கரெக்டாக இருக்கும். அதுபடி தான் அவங்க செய்வாங்க. பேசிக்கலி டைம் ஷெட்யூல் இன்க்ளூட்ஸ் அ லிஸ்ட் ஆஃப் மேஜர் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் த ப்ரொபோஸ்ட் எவாலுவேஷன் எஃபர்ட் அண்ட் கரஸ்பாண்டிங் எக்ஸ்பெக்டட் இனிஷியேஷன்ஸ் அண்ட் கம்ப்ளீஷன் டைம்ஸ் ஆர் ஃபார் ஈச் ஆக்டிவிட்டி. ஸோ ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் நம்ம வந்து
டைம் ஷெட்யூல் கொடுக்கணும். டைம் ஷெட்யூல் கொடுத்துட்டு நம்ம வந்து ப்ரொப்போஸ்ட் எவாலுவேஷன் எஃபர்ட்டையும் நம்ம எவாலுவேட்டும் பண்ணி பார்க்கணும். ஓகே, இந்த ஆக்டிவிட்டி பண்ணியிருக்காங்க, இது இப்படி இருக்குது, இது கரெக்டு, இது என்னத்துக்கு அப்படின்னு இனிஷியேட் பண்ணி அது கம்ப்ளீஷன் டைமையும் நம்ம கொடுத்து அந்த ஆக்டிவிட்டியை கண்டக்ட் பண்ணணும். வி ஷுட் அலோவ் இனஃப் டைம், தேவைப்பட்ட டைமு கொடுக்கணும். அதுக்காக ஹாஃப் அன் ஹவர் செய்ய வேண்டியதை 10 மினிட்ஸில் செய்யுங்கன்னு சொல்லி போதாத டைமு கொடுத்து அந்த ஆக்டிவிட்டீஸை செய்ய வைக்கக்கூடாது. ஸோ தட் இஃப் an unforeseen minor delay occurs, we still can meet the final deadline. சரி, டைம் ஆச்சு பேப்பரை வாங்குவாங்க, அப்போ டைம் கொடுக்க முடியாது. பட் ஆனால் ஆக்டிவிட்டீஸில் என்ன பண்ணலாம், அந்த டைம் டிலே ஆணுச்சுன்னா ஒரு கொஞ்சம் மைனரான டைமாக இருந்தால் கூட பரவாயில்ல, அவங்க கொடுத்து அந்த டெட்லைனுக்குள்ளார அவங்கள முடிக்க வைக்கிறது தான் நம்மளோட வேலை. அடுத்தது ப்ராசஸ் ஃபேஸ் அப்படிங்கும்போது இன்வால்வ்ஸ் மேக்கிங் டிசிஷன்ஸாக. ஓகே, ஒரு முடிவு எடுக்கிறதுக்காக இது பயன்படுத்தப்படுது. அப்பான் ஈவெண்ட்ஸ் விச் அக்கர் டியூரிங் ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த பிளான்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ரோக்ராம் ஆர் ப்ராஜெக்ட். ஸோ ஓகே, ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு பிளான்டு இன்ஸ்ட்ரக்ஷன் ஏற்கனவே இருக்குது, இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கான ப்ரோக்ராமுக்கான முடிவை எடுக்கிறதுக்கான ஒரு ஸ்டேஜ். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் டு அட்மினிஸ்டர் ப்ரீ டெஸ்ட் வைக்கிறது தான் ஃபஸ்ட்டு தேவை. ஓகே, போனோடனே என்ன பண்ணுவாங்கன்னா டயக்னோஸ்டிக் டெஸ்ட்டுன்னு ஒரு டெஸ்ட்டு வைப்பாங்க. நீங்கள் நடத்துகிறதுக்கு முன்னாடியே என்ன அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு, என்ன அவங்களுக்கு புரியல, ஒரு டாப்பிக்கை எடுத்து நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது அப்போ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நீங்கள் வந்து ஒரு ப்ரீ டெஸ்ட் வைக்கிறீங்க நடத்துகிறதுக்கு முன்னாடியே. பேஸ்ட் ஆன் த ப்ரீ டெஸ்ட் ரிசல்ட்ஸ் decisions may be made concerning the appropriateness of the objectives. அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த டெஸ்ட்டை பேஸ் பண்ணி அந்த டெஸ்ட் மார்க்ஸை பேஸ் பண்ணி ஸோ ஓகே, இது ஏற்கனவே அவங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த டாபிக்னால் என்னன்னு தெரியுது, ஸோ we can go with the next. இல்லை இதுனா என்னன்னே தெரியலன்னா நமக்கு அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்து அந்த மாதிரி அப்ஜெக்டிவ்ஸை நம்ம டீச் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோயிங் இனிஷியல் டெஸ்டிங் planned strategies and activities are executed in the predetermined sequence. அதே மாதிரி இனிஷியல் டெஸ்டிங்கில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பிளான்டு ஸ்ட்ராட்டஜிஸையும் அதே மாதிரி ஆக்டிவிட்டீஸையும் இந்தந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம டீச் பண்ணால் அந்த குழந்தைங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்தந்த ஆக்டிவிட்டீஸ் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணால் அவங்கள செய்ய வச்சா இல்லை நம்ம செய்து காமிச்சா அவங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படிங்கிறதான். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியாக அது புரியும். டேட்டா கலெக்டட் டியூரிங் திஸ் ஃபேஸ் ப்ரொவைட் ஃபீட்பேக். இப்போ ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறது தான் இந்த ஸ்டேஜோடது. கன்சர்னிங் வெதர் த எக்ஸிக்யூஷன் இஸ் டேக்கிங் பிளேஸ் அஸ் பிளான் பண்ணபடி நடக்குதா, பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். அது பிளான் பண்ணி பண்ணாமல் எல்லோரும் குச்சி வச்சு அடிச்சிடுவாங்க. ஸோ அதே மாதிரி பிளான் பண்ணது கரெக்டாக போயிருக்கா, நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து எஃபெக்டிவாக இருக்கா, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்களா, அவங்களால அந்த ஆக்டிவிட்டீஸ் செய்ய முடியுது. அந்த பேசிக் பர்பஸஸ் ஆஃப் திஸ் ஃபேஸ், இந்த அடிப்படையாக இந்த ஃபேஸுக்கு தேவையான அடிப்படையான தேவைகள் என்னென்ன அது என்ன அப்படின்றத ஆர் டு டிட்டர்மைன் வெதர் த எஃபர்ட் இஸ் பீயிங் எக்ஸிக்யூட்டட் as intended, to determine the degree of achievement of process objectives and to identify ways for improvements. The process phase is refers to as formative evaluation. அப்பப்போ நடக்கிற எவாலுவேஷன், அப்பப்போ நடத்துறது, அப்பப்போ ஆக்டிவிட்டிஸ் செய்கிறாங்க, நம்ம நடத்தி முடித்த உடனே அந்த ஆக்டிவிட்டீஸ் இல்லை நடத்திட்டு இருக்கும் போதே அந்த ஆக்டிவிட்டீஸ் சைமல்டேனியஸாக பண்ணுறதில்ல. இதில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கா, அவங்க சொன்னபடி செய்தாங்களா அப்படிங்கிறத திருப்பி சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது ப்ராடக்ட் ஃபேஸ் அப்படிங்கும்போது இன்வால்வ்ஸ் மேக்கிங் டெசிஷன்ஸ் அட் தி எண்ட். ஓகே, அப்போ நம்ம சொல்லிட்டோம்ல ஒரு ப்ராடக்டாக முழுசாக வந்தால் தான், சின்ன பார்ட்ஸாக கிடக்குது அதை வந்து நம்ம சொல்ல முடியாது இல்லையா, அதோட ஃபுல் ப்ராடக்டை தான் சொல்கிறது. அப்போ அட் தி எண்ட் ஆஃப் த ஃபேஸ் தான் இது, அட் த எண்ட் ஆஃப் த any things. Okay, so more likely at the end of one cycle of instruction, ஒரு cycle of instructions முடிஞ்ச பிறகோ இல்லை ஒரு ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகோ இல்லை ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சு முடிச்ச பிறகோ எவாலுவேஷன் கொடுக்குறது, அதாவது இது சம்மேட்டிவ் எவாலுவேஷன் அந்த ஃபேஸ் உள்ளே தான் ப்ராடக்ட் ஃபேஸ். டெசிஷன்ஸ் மேட் டியூரிங் த ப்ராடக்ட் ஃபேஸ் ஆர் பேஸ்ட் ஆன் த ரிசல்ட்ஸ் ஆஃப் த போஸ்ட் டெஸ்ட் ஆர் அனதர் அக்யூமுலேட்டிவ் டைப் ஆஃப் டேட்டா. ஸோ இது வந்து போஸ்ட் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க.
நடத்தி முடித்த பிறகு வைக்கிற டெஸ்ட்டு, இல்லை கியூமுலேட்டிவ் டைப் ஆஃப் டேட்டா அதையும் அவங்க சொல்லலாம். இந்த மேஜர் பர்பஸ் ஆஃப் ப்ராடக்ட் ஃபேஸ் இஸ் டு கலெக்ட் டேட்டா. இதோட மேஜரான பர்பஸ் என்ன? டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது தான். இன் ஆர்டர் டு மேக் டெசிஷன்ஸ் ரிகார்டிங் த ஓவரால் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த ஓவரால்ன்றது வந்துகிட்டே இருக்கும். ஸோ ப்ரோக்ராம் இல்லைனா ஒரு ப்ராஜெக்ட் இது கொண்டு வரது தான் ப்ராடக்ட்னாவே நீங்கள் ஓவரால், அப்புறம் அட் தி எண்டு இதெல்லாம் வச்சுக்கணும். இல்லை போஸ்ட் டெஸ்ட்டு, இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். டியூரிங் திஸ் phase it is determined whether intended product objectives are achieved and if so to what degree. ஸோ இந்த ஃபேஸில் வந்து இந்த ப்ராடக்ட் அப்ஜெக்டிவ்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க, ஒரு டெஸ்ட் எழுதி கண்டக்ட் பண்ணிட்டீங்க. ஆனால் எந்த அளவுக்கு இது வந்து எஃபெக்டிவாக வந்திருக்கு அப்படிங்கிறது தான். டேட்டா அனலைசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் இஸ் ஃபாலோடு and the outcomes of the effort evaluation. So objectives, procedures followed and the outcomes of the efforts evaluation. ஸோ கடைசியில் வந்து நமக்கு கிடைக்கிறது அதை அவுட்கம்மை நம்ம டெஸ்ட் பண்ணுறது தான் இது இந்த ஃபேஸ், ப்ராடக்ட் ஃபேஸ். ரிசல்ட்ஸ் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் எவாலுவேஷன் 2 மேஜர் வேஸ் இருக்குது. எந்த மாதிரினா 2 மேஜர் வேஸ் இதில் சொல்கிறாங்க. they provide ஃபீட்பேக்குங்கிறத ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் டைரக்ஷன் டு ஆல் ஹூ ஆர் இன்வால்வ் இன் த எஃபர்ட். இந்த மாதிரி பண்ணாதீங்க, இப்படி பண்ணுங்கன்னு டைரக்ஷன்ஸை கொடுக்குறது. லெஃப்ட்டு போகாதீங்க, ரைட்டு போங்க, நீங்கள் நடத்துகிறதுக்கு டைரக்ஷன் கரெக்டு இல்லைன்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்க. ஸோ ஃபீட்பேக் கொடுக்குறாங்க யார்கிட்ட? வயா டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கரிக்குலம் டெவலப்பர்ஸ் அவங்க மூலியமாக. அடுத்தது தே ப்ரொவைட் ஃபீட்பேக் டு அவுட் சைட் டெசிஷன் மேக்கர்ஸ் சச்சஸ் பேரண்ட்ஸாக இருக்கலாம். இவங்களாம் யாருமே இன்வால்வ் ஆனது இல்லைல்ல கரிக்குலமில், பட் அவுட் சைடாக இருக்காங்க. அவங்கள்ட்டேருந்தும் ஃபீட்பேக் வாங்கலாம். பேரண்ட்ஸ், பிரின்சிபல்ஸ், ஸ்கூல் போர்டு மெம்பர்ஸ் அண்ட் ஃபண்டிங் சோர்ஸஸ் இவங்கள்ட்டேருந்தும் நம்ம ஃபீட்பேக்காக வாங்கலாம் அப்படிங்கிறது தான் இதோட இந்த டாபிக் முடிஞ்சது.